எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சுக்கா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 10 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, சின்னதாக ஒரு பட்டை, இந்த சைஸில் சின்னதாக கொஞ்சம் இஞ்சி, 4-5 வெள்ளைப்பூண்டு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டை தவிர மிச்ச எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கருகாமல் அடி பிடிக்காமல் வரும். இது நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் இதில் பிழிஞ்சுக்கணும். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர், இதை போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 hour சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. பேன் சூடாயிருச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது நான் பெரிய வெங்காயம் 2 சின்ன சைஸ் வந்துட்டு 2 சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ அதை வந்து உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து மெதுவாக அப்படியே எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள்.
நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நல்லா எல்லா பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம போட்டிருந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லோரும் மட்டன் சுக்கா தான் செய்வாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சிக்கன் சுக்கா செஞ்சோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ரெசிபிஸ் யாருக்கு உங்கள் ஃபேமிலிஸில் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.